Friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு லஞ்ச் வந்து செட்டிநாடு பிரியாணி தான், அப்புறம் சிக்கன் 65 முட்டை ரைத்தா. அதான் இன்றைக்கி அந்த லஞ்சு. நம்ம சாப்பிட்டு இன்றைக்கி ஸ்டடி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் எஸ்எம் புக் தமிழ் உங்களுக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வந்து வீடியோ பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து தமிழில் ரிவிஷன் ஃபுல்லாகவே ரிவிஷன் விடுவோம். ஸோ அந்த ஃபுல் புக் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து வேர்ச்சொல் பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேர்ச்சொல் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நைட் ஸ்டடி ஒர்க் தான் பண்ணிக்க பார்க்க போகிறோம். லேட் நைட் ஸ்டடி ஒர்க் தான். ஸோ 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 o'clock தான் முடிப்பேன். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து நைட் ஸ்டடி தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் வந்து தமிழ் அண்ட் வந்து ஜிஎஸ் உட்காந்து படிப்பேன். ஜிஎஸில் வந்து நான் வந்து என்ன படிப்பேன்னு பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஃபயராக உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ குரூப் 4 வந்து எக்ஸாம் வந்து 1 month கூட இல்லை. ஸோ அந்த ஃபயரில் நானும் படிச்சுட்ருக்கேன். பட் வந்து கொஞ்சம் டைம் இல்லை, கிடைக்கிற டைமில் உட்காந்து நான் படித்து ரிவிஷன் விட்டுட்ருக்கேன். பட் எல்லாருமே சிலபஸ் முடிச்சிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் சிலபஸ் வந்து ஒரு அரைகுறையாக அப்படி தான் அங்கங்கே அப்படி முடிச்சிருக்கேன். ஃபுல்லாக முடிச்சேன்னு சொல்ல முடியாதனால அங்கங்கே முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ உயிர்நாடி பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் உயிர்நாடி பேட்ச் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே நிற்கிது. ஸோ என்னோடய ஸ்டடி பிளான் மாதிரி நான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து அதை ரிலேட்டடாக நான் போடுறேன். அப்புறம் வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து இந்த வீக் வந்து நடக்குது, சண்டே நடக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, நானும் அப்ளை பண்ணேன். ஸோ ஹால் டிக்கெட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு சென்ட்ரு கொஞ்சம் தூரமாக தான் போட்டிருக்காங்க. நான் முன்கூட்டியே அப்ளை பண்ணேன். சென்ட்ரு வந்து எப்பொழுதுமே பக்கத்தில் ரொம்ப லாஸ்ட்டில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து லாஸ்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் முன்கூட்டியே அப்ளை பண்ணேன். ஆனால் அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப தூரமாக தான் எடுத்து போட்டிருக்காங்க. நான் தாம்பரம் அப்ளை பண்ணானே எனக்கு செங்கல்பட்டில் தூக்கி போட்டுட்டாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பட் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஜிஎஸில் வந்து கம்பேர் பண்ணி ஜிஎஸில் படிச்சிருப்போம். ஸோ படித்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறது வந்து இதுதான் குரூப் 1 ஆமாம். ஜிஎஸ் எல்லாமே படிச்சுட்டு கொஞ்சம் எழுத போகிறது குரூப் 1 இந்த எக்ஸாமு. நான் குரூப் 2 வந்து படிச்சுட்டு நான் எழுதினேன். ஆனால் அது சிலபஸை வந்து நான் முடிக்காமல் எழுத போனேன். முடிக்கலை. சும்மா அப்போ தான் ஆஃப் தான் முடிச்சிருப்பேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு குரூப் 2. ஸோ வந்து இந்த குரூப் 1 வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது எது கரண்ட் அஃபேர்ஸு எது வந்து நமக்கு வந்து இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே நமக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதாவது நமக்கு வந்து யூனிட் 6 யூனிட் 8 நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தெளிவு கிடச்சது வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம். ஸோ பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் நிறையா கொஞ்சம் பார்த்துருக்கேன். எக்கனாமிக்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துங்க. HDI ஹியூமன் ரைட்ஸ் வந்து MPI இந்த மாதிரி குறியீடெலாம் வந்து இண்டெக்ஸை வந்து நல்லாவே நோட் பண்ணி படிச்சுக்கிட்டா நல்லா கொஞ்சம் இருக்கும். மேபி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 and 2 எக்ஸாம் வந்து நான் குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறுவே கூற்று காரணம் வச்சு தான் அவ்வளோ கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு சப்ஜெக்ட்லாம் தெரியாது அப்போக்கும். இப்போ தான் தெரியுது வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழே கிடையாது. ஃபுல்லாகவே அது வந்து ஃபுல்லாகவே ஜிஎஸ் தான் வரும் ஃபுல்லாக அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியன் பாலிட்டி நம்ம ஓவரால் முடிச்சுட்டேன். ஸோ அதை ஓவரால் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி